ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமோனோ ரீகேப். இப்போ நம்ம வந்து பார்ட் 20 அதுதான் கைஸ் இப்போ பார்க்க போகிறோம். சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு முன்னாடி வந்து ஹீரோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்கிறார் கைஸ். இந்த மாதிரி பாஸ்ட்டில் இது வரைக்கும் வந்த ரன்சாண்டல் சிப்ளிங்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு வந்து ஒரு மாதிரி புவராக தான் இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட வெல்த் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஃபேமிலி வந்து வெளியில் அனுப்பும்போது வெறும் 10 கோல்டு காயின்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் என்னோட நிலமை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு கைஸ். ஏன்னா அந்த 2 மாதம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மெஷினரியோ இந்த மாதிரி பவுண்டி ஹண்டர், அதாவது இந்த மாதிரி கொலை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சில பேர்த்த அசாசினேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கைஸ் அவங்களுக்கு வந்து பணமே கிடைக்கும். ஏன்னா ரன்சாண்டல் ஃபேமிலியில் வந்து அவங்கக்கிட்ட வந்து போகும்போதே வந்து அந்தளவுக்கு கொடுக்கணும். வெறும் 10 கோல்டு காயின் மட்டும் தான் கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் சம்பாரித்து இவங்களோட ஒர்த்தை ப்ரூஃப் பண்ணணும். எந்த வகையில் வந்து இந்த மாதிரி ஃபேமிலிக்கிட்டேருந்து காசு வாங்கக்கூடாது கைஸ். ஆனால் ஹீரோவோட நிலமை அப்படி கிடையாது. ஏன்னா ஹீரோ வந்து இந்த மாதிரி போன பாடலில் வந்து இந்த சாம்பர்கிட்ட வந்து அவன் பண்ண ஹெல்ப்புக்கு வந்து அவன் வந்து ஹீரோவுக்கு நன்றி காட்டுற விதமாக வந்து அவன் வந்து ஒரு மூட்டை கோல்டான எடுத்துகிட்டு வந்து ஹீரோக்கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோ வந்துட்டு எனக்கு இவ்வளோ வேணால், எனக்கு கம்மியாகவே போதும் சாம்பார் அப்படி சொல்லும்போது, இல்லை எடுத்துக்க எங்கள் மாஸ்டர், இதெல்லாம் நீங்கள் பண்ண உதவிக்கு வந்து இதுவே ஈடாகாது அப்படின்னு சொல்லி அவன் பெருமையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ பண்ண நன்றி கடனுக்கு தான் வந்து அவன் திரும்ப வந்து அதை உதவி செய்கிறான். இது வந்து ஃபேமிலி மூலமாக வர ஹெல்ப் கிடையாது. அதனால் ஹீரோவோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர்னால் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் வெல்த் கெயின் பண்ணிட்டார் கைஸ். அதனால் அதுக்கப்புறம் வந்து சீனில் வந்து இந்த மாதிரி அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க மனசு திருப்திப்பட சாப்பிட்ருக்குறாங்க. அந்த பிளாக் ட்ராகன் இருக்கும்ல கைஸ், அது வந்து இருந்துட்டு செம கட்டிகிட்டு இருக்குது. அடுத்த சீன் அங்கே கட்டாகிட்டு இந்த மாதிரி கில்லி வந்து வெளியில் எல்லாருமே வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கில்லி இருந்துட்டு இந்த மாதிரி எங்கள் மாஸ்டர், நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு வந்து நம்ம வந்து பட்னி தான் கிடக்கணும், எப்படி இருந்தாலும் காசு நம்ம பரட்டுறது கொஞ்சம் நாள் பிடிக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த சாம்பார்கிட்ட இந்த மாதிரி காசு வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லும்போது, உண்மைதான் கில்லி, நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேமிலிக்கிட்ட வந்து நம்ம போய் காசு கேட்க முடியாது. ஏன்னா வந்து நம்மளோட ஒர்த்தை ப்ரூஃப் பண்ணக்கோசம் நம்மளே தான் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணணும், நம்ம ஒர்த்தை ப்ரூஃப் பண்ணுற வரைக்கும். ஆனால் அந்த சாம்பரை வந்து எனக்கு கொடுத்தது வந்து நான் அவனுக்கு பண்ணினதுக்கு அவன் வந்து நன்றி கட்டணா அது கொடுத்தான். இது வந்து எந்த வகையிலையும் வந்து ஃபேமிலி வந்து இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ட்ராகன்ட்டு இப்போ வந்து நம்ம ஹீரோ இருக்கிறது வந்து அக்கின் கிங்டம் அப்படின்னு ஒரு கிங்டம் தரது தான் இப்போ ஹீரோ வந்து போக போகிறார் கைஸ். அப்படி போகும்போது ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஹீரோ வந்து அங்கே தான் வந்து அவரை வந்து கொண்டிருப்பாங்க அந்த அக்கின் கிங்டத்தில். அப்படி போய்ட்டு இருக்கும்போது அந்த ட்ராகன்ட்டு நம்ம ஏன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஏன் பறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கில்லிக்கு வந்து இந்த மாதிரி மோஷன் சிக்னஸ் இருக்குது, அதனால் வந்து நம்மளால் வந்து இந்த மாதிரி பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி கில்லின்ட்டு, ஆமாம் எங்கள் மாஸ்டர், எனக்கு வந்து இந்த மாதிரி மோஷன் சிக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் ட்ராகன்ட்டு, ஆனால் அந்த மாதிரி இது கேட் யூஸ் பண்ணால் வந்து எனக்கு வந்து வாமிட் வரும், ஆனால் இன்னும் வந்தால் என்ன, நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்றது தான் என்னை மாதிரி ட்ராகனுக்கு வந்து அழகே, நான் வந்து என்ன இருந்தாலும் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, சரி நீ சாப்பிட்டு இந்த மாதிரி கேட்டை தாண்டி கிராஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது இந்த மாதிரி வாந்தி எடுக்காம இருந்தீங்கன்னா சரி பிளாக் ட்ராகன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி கலாச்சிட்டு இருப்பார் கைஸ். ஏன்னா வந்து கில்லிக்கு வந்து மோஷன் சிக்னஸ் இருக்குது, ஆனால் ட்ராகனுக்கு அப்படி கிடையாது கைஸ். ட்ராகனுக்கு மட்டும் இல்லை, சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கேட் யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது வந்து இந்த மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டே போகிறார் கைஸ். நம்ம போகிற இடம் வந்து இந்த மாதிரி சிப்ஃபீல் ஃபேமிலிக்கு கீழே இருக்கும். அது வந்து அந்த அக்கின் கிங்டமே வந்து இந்த மாதிரி மேஜிக் அத்தாரிட்டிஸ் கீழே இருக்கிறங்காட்டி இந்த மாதிரி சிப்ஃபீல் ஃபேமிலி தான் அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஆனால் சிப்ஃபீல் ஃபேமிலி வந்து சாதாரணமாக கிடையாது. இந்நேரத்துக்கு வந்து ஃபாதர் மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி எங்களோட கிளானே வந்து எப்போவோ இந்த சிப்ஃபீல் ஃபேமிலி வந்து அழைச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த ட்ராகன்ஸ் எல்லாம் வந்து கடவுள்களால் வந்து க்ரியேட் பண்ணப்பட்ட என்டிட்டி தான் கைஸ் இந்த ட்ராகனே. இது வந்து நேச்சுரலாக பிறக்கிறது கிடையாது. இது வந்து இந்த மாதிரி கடவுள் மூலமாக வந்து க்ரியேட் பண்ணுற என்டிட்டி தான். ஒரு கான்வர்சேஷன், ஒரு மெசேஞ்சர் மாதிரி, ஒரு தூதுவன் மாதிரி தான் இந்த ட்ராகன்ஸ். இதுக்கிட்ட அதாவது நம்ம கடவுள் மூலக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுற மூலமாக வந்து ட்ராகன் வந்து நம்மளோட ஃபெமிலியராக கிடைக்கும் கைஸ். அதை தான் வந்து ஹீரோ வந்து திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, ஆனால் சிப்ஃபீல் ஃபேமிலிக்கிட்ட எப்படி இத்தனை ட்ராகன்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்குது, எப்படி வந்து இத்தனை கடவுள்கள் வந்து அவங்கள கான்ட்ராக்டராக வச்சுருக்காங்க, நான் என்ன தான் வந்து இது யோசிச்சு பார்த்தாலும் இது வந்து கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கே.
என்னதான் இருந்தாலும் இதுக்கு வந்து அந்தளவுக்கு பாசிபிள் கிடையாது. சரி நம்ம இப்போதைக்கு வந்து ட்ராவல் பண்ணுறத பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்கு முன்னாடி பார்ப்போம் இந்த மாதிரி கார்டு வந்து வழிமறிச்சு உங்களோட பாஸை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த பாஸ் கொடுப்பாரு கைஸ். கொடுக்கும்போது அதில் வந்து என்னோடய பேர் வந்து ஜின் அப்படின்னு சொல்லி வேறு பேர் போட்டிருக்குங்க கைஸ். பின்னாடி வந்து ரன் சேனல்னு போட்டிருக்குது. அதே மாதிரி கில்லிக்கு அப்படி தான், கில்லி பீட்டன் ஏதோ போட்டிருக்கும். அவளோட பேர் பின்னாடி ரன் சேனல் ஃபேமிலியே சேர்த்திருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் அக்கின் கிங்டமுக்கு போகணும் ஒரு டூரிசம் ரீசனாக அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த கார்டு உள்ளே விட்ருவாங்க. உள்ளே விட்டோன்னே வந்து அவங்க வந்து அந்த வெயிட்டிங் சேரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கில்லி இருந்துட்டு எங்கள் மாஸ்டர் ஆனால் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி கார்ட்ஸ்னாலையும் கூட நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஜின்னு இருந்துட்டு அது உண்மை தான் கில்லி, அதனால தான் வந்து நம்ம கிளான் வந்து நமக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக வந்து இந்த மாதிரி ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இதை வந்து யாருனாலையுமே வந்து க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த வாய்ஸ் வருது கைஸ். நம்ம எப்படி இந்த ட்ரெயினுக்கு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் வரும், அது மாதிரி இந்த மாதிரி வந்து அக்கின் கிங்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறவங்களாம் ரெடியாக இருங்க. இது மூலமாக வந்து சில பேர்த்துக்கு வந்து வாமிட்டிங் அந்த மாதிரி தலை சுற்றுறதெல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் தயார் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாருங்க கைஸ். அப்போ வந்து அந்த பூனைக்குட்டி வந்து அது வந்து பூனைக்குட்டி உருவத்துக்கு மாறி இருக்குங்க கைஸ் அந்த பிளாக் ட்ராகன். கில்லி வந்து அந்த பூனைக்குட்டி வந்து தோல் வச்சுருப்பா, அது வந்து ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் போனோடனே அது வந்து வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மாறி அந்த அக்கின் கிங்டம்க்கே போயிடுவார். போயிட்டுருக்கும்போது இப்போ வந்து நம்ம டெம்பரவரியாக தங்குறதுக்கான ஒரு இடம் வேணும், ஆனால் நம்மக்கிட்ட காசு இருக்குது, நம்ம வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக தங்குறதுக்கான ஒரு இடத்த பார்க்கணும், ஏன்னா இது வந்து நைட் டைம் நம்ம வந்து வெளியில் இருக்கிறது சேஃப் இல்லை, ஏன்னா அந்த இடமே ஒரே க்ளூம்ஸியாக ஒரு மாதிரி கிரிமினல் ஜாஸ்தியாக இந்த மாதிரி அன்ரெஜிஸ்டர்டு மெஜிஷியன்ஸ் அந்த மாதிரி இல்லீகலான பேர் தான் கைஸ் அந்த கிங்டம்த்தில் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. அதனால ஒரு சேஃப்டியாக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டுருப்பார் கைஸ். போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து ஒரு தங்குற டெம்பர் அதை வந்து இன்னுன்னு சொல்லுவாங்க, ஐஎன் இல்லை கைஸ், அது வந்து ஐஎன்என் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்னுக்கு போகும்போது பிளாக் ட்ராகன் வந்து இருந்துட்டு நீ எங்கே போயிட்டுருக்குற ஜின், நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு வந்து இந்த மாதிரி லக்ஸரியாகவே இருக்கலாம், நீ ஏன் வந்து இந்த போய் இந்த கேவலமான இடத்துக்கு போகிற அதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜின் இருந்துட்டு, அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் தான் சொன்னேனே இந்த இடத்துல வந்து கிரிமினல்ஸோட நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அன்ரெஜிஸ்டர்டு மெஜிஷியனோட நடமாட்டமும் ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி லக்ஸரியாக எடுத்தோன்னே தாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற காசு நம்ம கிட்ட நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அட்டாக் பண்ண வர்றதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி, அதனால் வந்து நம்ம எடுத்தோன்னே வந்து அந்த ஈர்ப்பை வந்து ஈர்க்க வேண்டாம், அவங்களோட அட்டென்ஷனை வந்து நம்ம பக்கம் திருப்ப வேண்டாம், நம்ம இந்த மாதிரி கும்ஸியான ஒரு இடத்துலையே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருப்பான், அவன் வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் வந்து இந்த இன்னோட மேனேஜர் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு முடிச்சுட்டு ஆமாம் நான் தான் இந்த மாதிரி இன்னோட மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிச்சுட்டு இந்தாங்க இதுதான் வந்து எங்களோட வெல்கம் ட்ரிங்க், இந்த ஆரஞ்சு ட்ரிங்க் வந்து எங்களோட இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அது அவன் வந்து அந்த 3 ட்ரிங்க்கான ஆரஞ்சு கிளாஸ், அதாவது அந்த ஆரஞ்சு ட்ரிங்க் வந்து 3 கிளாஸில் ஊற்றி அந்த 3 பேர்த்துக்கும் கொடுப்பான். அந்த கில்லி, பிளாக் ட்ராகன், அப்புறம் அந்த ஹீரோ இப்படி கொடுக்கும்போது அந்த பிளாக் ட்ராகன்ட்டு அந்த ஜூஸை பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு அதுக்கு வந்து தெரிஞ்சோடனே உனக்கு என்ன தைரியம் இருந்தால் வந்து இந்த மாதிரி நீ இதில் பாய்சன் ஆட் பண்ணியிருப்பேன்னு போட்டு அவனை அடிக்குது கைஸ். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் ட்ராகன்ட்டு இருறா உனக்கு இங்கேயே சமாதி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ட்ராகன் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்குது கைஸ். அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது வந்து இந்த மாதிரி இருங்க நான் சொல்கிறது கேளுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் வந்து நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன் கதறிட்டு இருப்பாங்க கைஸ். நான் வந்து பார்க்குறக்கு இப்படி இருக்கலாம், ஆனால் நான் வந்து 5 ஸ்டார் மெஜிஷியன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கோம் கைஸ். ட்ராகனுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னிக் தெரியலினாலும் அதை வந்து ரா ஸ்ட்ரென்த்தில் வந்து அது ஓவர் பவர் கைஸ், அது வந்து காடால் வந்து க்ரியேட் பண்ண ஒரு என்டிட்டி. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்துட்டு பிளாக் ட்ராகன் வந்து நம்ம போட்டு அவனை அடிக்காத ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி என்னை எப்படியாவது காப்பாற்றுக்கு நான் வந்து இந்த தப்பு திறமை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறது கேஸ். ஏன்னா ஹீரோட பாஸ்ட் லைஃப் வந்து ஹீரோ இந்த மாதிரி இன்னுக்கு வரும்போது இவன் தான் இருந்திருப்பான், அந்த அவரோட கிளான்லேருந்து துரத்தி விட்டோன்னே வந்து இவனை இந்த மாதிரி அக்கின் கிங்டமுக்கு வரும்போது இவன் கிட்ட வந்து இவன் வந்து ஏமாற்றிருப்பாங்க ஹீரோவை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் போய் சோல்டு பண்ணியிருப்பான் ஹீரோவை. அது நினச்சி பார்க்குறதே வந்து ஹீரோவுக்கு வந்து கடுப்பாயிட்டு நான் வந்து உன்னை அடிக்க வேணான்னு சொல்கிறேன், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ வந்து பதில் சொன்னீங்கன்னா வந்து நீ உயிரோடு இருக்கலாம், இல்லைனா வந்து நீ வந்து இப்போயே உன்னை வந்து போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது
சரி எங்களை வந்து எங்கே விற்க பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவனோட கையிலேயே நச்சுன்னு மிதிப்பாக இருக்கு. மிதிச்சுட்டு நான் சொல்கிறது உனக்கு புரியலையே, என்னை எங்கள் எல்லாத்தையும் வந்து எங்கே விற்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நான் வந்து ஆக்ஷன் ஹவுஸில் வந்து விற்க பார்க்குறேன். அங்கே வந்து இந்த மாதிரி போதைப் பொருள், இந்த மாதிரி ஹியூமன் ட்ராஃபிக்கிங், அதாவது மனிதர்களை வந்து கடத்தி ஸ்லேவ்ஸாக விற்கிறது கேஸ், அந்த மாதிரியெல்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் உன்னை வந்து ஹீல் பண்ணுறக்கு ஆளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போவார் கேஸ். போயிட்டு இருக்கும்போது அந்த கில்லி இருந்துட்டு எங்கள் மாஸ்டர் நீங்கள் ஏன் வந்து அவனை காப்பாற்ற பார்க்குறீங்க, இவன் நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம இப்போ அவனை காப்பாற்றினாலும் அவன் வந்து நம்மளை பின்னாடி ட்ரிக் பண்ணுறதுக்கு தான் வந்து அவன் ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கில்லி, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் ஹீலர் கூட்டிகிட்டு வரக்கு போவார் கேஸ். ஹீரோவுக்கு வந்து ஏற்கனவே அந்த பாஸ்ட் லைஃப்பில் அந்த ஆக்ஷன்னா என்ன, இவன் எல்லாம் என்ன மாதிரி ட்ரிக்கியான கேரக்டர் எல்லாமே ஹீரோவுக்கு தெரியும். அதனால் ஹீரோவுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இன்ஸ்டிங்க்மாக எல்லாத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டே தான் அவர் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்பார். இவங்ககிட்ட வந்து தெரியாது, இவ்வளோ அந்த பிளாக் ட்ரானுக்கே வந்து தெரியாது கேஷ், இந்த மாதிரி ஹீரோ வந்து பாஸ்ட் லைஃப்பில் இறந்து திரும்ப மறுபடியும் பிறந்திருக்காருன்னு வந்து தெரியாது. அது வந்து சோல்ட்ரேட்டுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தான் வந்து இந்த சோல்ட்ரேட்டோட மெசேஜர் இந்த பிளாக் ட்ராகனாக இருந்தாலும் கூட அந்த பிளாக் ட்ராகனுக்கு கூட ஹீரோ வந்து இந்த மாதிரி ரெக்ரஸ் ஆகி வந்திருக்காரு, ரீபர்த் ஆகிக்கிறாருன்னு வந்து தெரியாது. அப்படி வந்து ஹீலர் வந்து கூட்டிகிட்டு போனோடனே வந்து ஹீலர் வந்துட்டு மறுபடியும் ஏதாவது உதவினா வந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு கண்ணாடியில் வந்து அவன் ஃபேஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபேஸை பார்த்துட்டு இது வந்து உண்மையிலேயே வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியல, இவன் உண்மையிலேயே வந்து ஒரு மாதிரி ஸ்கில்டான ஒரு ஹீலர் தான். இந்த கிங்டம்த்தில் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு ஸ்கில்டு தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க கைஸ். அப்படி சொல்லிவிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்ஷனுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போவார் கைஸ். போயிட்டு இருக்கும்போதே அவன் வந்து நினைக்கிறான் இவன் வந்து யாராக இருப்பான், இவன் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டி சேர்ந்தவனா இல்லை ஏதாவது ஃபேமஸ் கிளானை சேர்ந்தவனான்னு அவன் யோசிச்சிட்டே தான் கைஸ் கூட்டிகிட்டு போவான். அப்படி அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து அந்த ஆக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து இவங்க போயிடுவாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கார்டு வந்து ஏய் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா என்ன, பின்னாடி இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த அந்த இவன் இருப்பான்ல அந்த ரிசப்ஷனிஸ்ட், அவன் வந்துட்டு நீ வாயை மூடிட்டு கதவு தர, இவங்கெல்லாம் வந்து என்னோடய கெஸ்ட்டு, ஹானரபிள் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு வந்து அந்த மாதிரி அந்த ஆக்ஷனோட டோரை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க கைஸ். அப்படி உள்ளே போனோன்னே அந்த ஆக்ஷனே வந்து ஃபுல் கிராண்டாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த மாதிரி வெளியில் எவ்வளோ க்ளூம்ஸே இருக்குது, ஒரு மாதிரி டார்க்கராக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப கிராண்டாக இருக்குங்க. ஸோ நோபலுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த ட்ராகன் வந்துட்டு இவனுக்கு பண்ணுற வேலைக்கு இவனுக்கு இவ்வளோ லக்ஸரியாக வந்து ஆக்ஷன் நடத்திட்டு இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் பேசிகிட்டு இருக்குங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருந்துட்டு ஒரு 3 மாஸ்க் எடுத்து வந்து கொடுப்பாங்க. இந்தாங்க இந்த மாஸ்க்கு போட்டுக்குங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியில் வந்து உங்களோட ஃபேஸை காட்டுறது நல்லதில்லை, நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்ஷனில் இருக்கணும்னா நம்மளோட ஐடென்டிட்டி வந்து நம்ம மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த 3 மாஸ்க் வந்து எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த ஆக்ஷனை நடத்துறது யார் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து வெளியில் வந்து ஒருத்தன் நடத்திட்டு இருக்கான், ஆனால் உண்மையிலேயே நடத்துகிறவன் வந்து வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு வேற ஒருத்தன், அவனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உனக்கு ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து 7 ஸ்டார் வாரியர் தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ரன் சாண்டல் ஃபேமிலி கிட்ட வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த இருக்கிற யாரோட அதாவது ரன் சாண்டலோட கரண்ட் பேண்ட்ரியாக்கோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸில் வந்து யாரோட கிட்ட வந்து இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ராகன் இருந்துட்டு நீ விடு கிட்டு, இது வந்து நீ கண்டுக்காத, இவன் வந்து இப்படி வளரிட்டு இருக்கிறதெல்லாம் நீ வந்து சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லும்போது கில்லி இருந்துட்டு ஆமாம் எங்கள் மாஸ்டர், நீங்கள் வந்து இந்த மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் வந்து நம்பாதீங்க, இந்த மாதிரி கேவலம் இந்த மாதிரி ஆக்ஷனில் இருக்கிறவன் அது இந்த மாதிரி இல்லீகலான வேலை பண்ணுறவனுக்கெல்லாம் வந்து நம்மளோட ராயல் கிளானை பற்றி அவங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இல்லை கில்லி இது வந்து வாய்ப்பு இருக்குது, ஏன்னா போன லைஃப்பில் வந்து இந்த மாதிரி 9 ஸ்டார் கேர்ஸை வந்து என்ற மேலே போட்டிருப்பாங்க, அது வந்து சாதாரணமாக வந்து யாருனாலையுமே போட முடியாது, அதுக்கும் வந்து மேஜிக் தேவை அந்த மாதிரி கேர்ஸ் பண்ணுறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் இந்த அக்கின் கிங்டம்த்தை தான் வந்து நான் இறந்தேன், இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தவங்க மூலமாக வந்து என்னோடய கிளானில் இருக்கிறவங்க யாரோனால வந்து நான் வந்து இந்த மாதிரி இறந்தேன், யாரோ வந்து என்னை போட்டு தள்ள சொன்னாங்க, எடுத்து இந்த மாதிரி அக்கின் கிங்டத்தில் இருக்கிறவங்க வந்து என்னை போட்டு தள்ளினாங்க, இதுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்காங்க, ஆனால் இது வந்து ஒரு சிப்ளிங்ஸ் தான் எனக்கு தெரியும், ஆனால் அந்த சிப்ளிங்ஸில் எவன் எனக்கு தெரியல, என்னோடய 15 வருஷத்தில் வந்து நான் இவ்வளோ கண்டுபிடிச்சி இப்போ இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயமா இருக்குது, நான் கூடி சீக்கிரத்தில் அவன் யாருன்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பார் கைஸ். ஏன்னா
ஹீரோவுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி சிப்ளிங்ஸில் தான் யாராவது வந்து ஹீரோவோட டெத்துக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவுக்கு வந்து இன்னும் வந்து அது யார் அப்படின்னு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பார், நான் வந்து என்னன்னாலும் சரி இதை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அவன் வந்துட்டு ஹீரோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து சரி நம்ம அப்போ அந்த ஆக்ஷனோட பாஸை வந்து நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும், நான் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பேசிகிட்டு இருப்பார் கைஸ். இதோட வந்து இந்த பார்ட் 20 முடியுது. நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம் கைஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் வந்து ஒரு சாப்டர் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் பார்ட் 1 வந்து இப்போ ஒரு பார்ட் 1ன்னு போனால் அதில் வந்து 1 and 2 2 சாப்டரையும் வந்து மெர்ஜ் பண்ணி தான் கைஸ் போடுவேன். நான் வந்து ஒரே சாப்டர் போட மாட்டேன். இப்போ ஒரு பார்ட்லேயுமே வந்து 2 சாப்டர் மெர்ஜ் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து பார்ட் 20ன்னு சொல்கிறேன்னா இதுலேயே வந்து 40 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.